நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன். ஒரு பெரிய ஆளுடைய ஃபோட்டோவை போட்டு அவர் வீட்டில் மிகவும் சோகமான செய்தி, அத்தனை பேரும் கலக்கம், கண்ணீர். நான் உள்ளே போயிட்டேன். ஐயோ பாவம் என்ன நடந்துச்சோன்னு உள்ளே போனால் அந்த ஆள் வீட்டு நாய் செத்து போயிருக்கு. நிஜமா அவர் ஆசையாய் வளர்த்த நாய் செத்து விட்டது. அவர் சோகமாக இருக்கிறார். அநேகர் ஆறுதல். நான் என்ன அடிச்சுக்கிட்டேன், ஏன் நாயே உனக்கு இந்த வேலை, வேற என்ன செய்ய? இன்னைக்கு இந்த மாதிரி கேடும் பொய்க்கும் தான் இம்பார்ட்டன்ஸ். எது உண்மை, ரெண்டாவது எது உண்மை எது பொய்யின் வேற உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களும் இருக்கீங்கல்ல, இந்த விஷயத்தை எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க நீங்க நல்லா சொல்லுங்க. ஏன் அந்த செய்தியை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அதனால உங்களுக்கு என்ன பலன்? இல்ல அந்த ஊழியக்கார பத்தி உண்மையா இருக்கட்டும், அவர் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அதை ஃபார்வர்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன்? வேதம் தெளிவா சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. இப்ப இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி உண்மையாவே இருக்கு, அதனால கொஞ்சம் பேர் இடர் அடைஞ்சிட்டான், என்ன பண்ணுவீங்க? நல்லா கவனிங்க, இங்கே குற்றம் இல்லாதவன் எவனும் இல்லை. தெளிவா இயேசு சொல்லிட்டாரு, அவன் முதுகுல இருக்கிறத முதல்ல பாரு, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை முதல்ல எடுத்து போடு, அப்புறமா உன் சகோதரங்கிட்ட போலான்னு. இங்கே நியாயம் தீர்க்கிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது காஸ்பல். இயேசு சொன்னது, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. இதான் யூ வாண்ட் டு ஃபார்வர்ட். இப்போ நீங்க எதை ஃபார்வர்ட் பண்றீங்க? கேடானதை ஃபார்வர்ட் பண்றீங்க, அல்லது பொய்யானதை ஃபார்வர்ட் பண்றீங்க. அது உண்மையா இருக்குது, கேடா இருக்குது, இல்ல நன்மையா இருக்குது, பொய்யா இருக்குது. இந்த 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 கேட்டகரிக்குள்ள தான் இருக்கு. நோவா நிர்வாணமாய் படுத்திருந்தார், உண்மை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவர் வீட்டில் அவர் படுத்திருக்கிறார். போய் பார்த்தான் ஒருத்தன், அவன் தான் முதல்ல மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணவன். ஏன்னா ஏதேனில் கூட ஆண்டவர் கேட்டார், நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு. இங்கே அறிவித்தவன் பேரே நமக்கு தெரியுது, காம் தான் போய் சொல்றான். நோவா குடி அந்த திராட்சை ரசம் தெரிந்து எழுந்திருக்கிறார். சேமும் யாபேத்தும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்க, ஃபார்வர்ட் பண்ணல. உங்க பாஷையில் சொல்றேன், துணியை போட்டு மூடிட்டாங்க. இப்போ நோவா எழுந்திருச்சாரு. வசனம் சொல்லுது, அதை மூடினவனுக்கு ஆசீர்வாதம், ஃபார்வர்ட் பண்ணவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சுவிசேஷம் சொல்லுங்க. அதன் மூலமாய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் அது உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும்.